இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. குட்டு எலா இந்தாரு, இதுல ஒரு கையெழுத்து போட்டு விட்டுரு, உன் பிரச்சனை எல்லாம் தீந்துடும். அது என்ன பேப்பர்? இது ஒண்ணு இல்ல, இது ஜஸ்ட் உன்னோட ராஜினாமா கடிதம். இதுல நீ ஒரு கையெழுத்து போட்டா போதும், உன் கேஸ் அத்தனையும் வாபஸ் வாங்கிடலாம். அப்படிதான் இன்ஸ்பெக்டர் சொல்லுது. அதே இன்ஸ்பெக்டர் போடு. இங்க பாருமா, இந்த சிக்கல்ல இருந்து வெளியே வரணும்னா இதை தவிர வேற வழியே இல்ல. மரியாதையா இந்த ராஜினாமா கடிதத்துல கையெழுத்த போட்டுரு. சார், நீங்க இன்னும் கேஸே போடல. நான் கொடுத்த கம்ப்ளைண்ட் நீங்க இன்னும் ரெஜிஸ்டரும் பண்ணல. ஃபர்ஸ்ட் கேஸ் எடுத்துட்டு அந்த எஃப்ஐஆர் காப்பி எனக்கு கொடுங்க. எனக்கு அதுதான் முக்கியம். ஏமா, உனக்கு என்ன பைத்தியமா? உனக்கு பணம் வேணுமா இல்ல எஃப்ஐஆர் காப்பி வேணுமா? எனக்கு ரெண்டுமே முக்கியம் சார். இப்ப கேஸ ரெஜிஸ்டர் பண்ண போறீங்களா இல்லையா? இங்க பாருமா, உன்கிட்ட நான் அப்புறம் பேசிக்கிறேன். இப்ப நான் இந்த பொண்ணு கிட்ட பேச வேண்டியிருக்கு. ஏ வீரா, இப்ப நீ கையெழுத்து போட்டினா உனக்கு நல்லது. இல்ல மானம் மரியாதை எல்லாம் போய் ஊரு முன்னாடி அசிங்கப்பட்டு நிப்ப. என்ன நடந்தாலும் சரி, நான் தப்பு பண்ணிருக்கேன்னு நீங்க சொல்றீங்கல்ல, அப்போ எஃப்ஐஆர் போடுங்க. அதுக்கு முன்னாடி இது என்ன மிரட்டல்? அப்படித்தானே சார்வாஷ், முதல்ல இவ மேல எஃப்ஐஆர் போடுங்க, அப்பத்தான் இவன் அடங்குவான். சார், எஃப்ஐஆர் போட்டா நீங்களும் பதில் சொல்ற மாதிரி ஆயிரும். உங்க பேரை நான் ரெஜிஸ்டர் பண்ணி ஆகணும். இப்படி ஒரு சிக்கல் இருக்கா? இல்ல ஒத்த ஓட்டு, இந்த கேஸில் இருந்து உன் வீட்டுக்காரி தப்பிக்கிறதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. இதுல ஒரு கையெழுத்து போடுறது தவிர இவளுக்கு வேற வழியே கிடையாது. உன் தர்ம பத்தினி கையெழுத்து போட சொல்லு. யாரு சொன்னாலும் நான் கையெழுத்து போட மாட்டேன். ஏன் சார், நான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன். இவங்க தான் பணம் எடுத்திருக்காங்க, அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க. நானும் உங்களை கேஸ் போட சொல்றேன். இவங்களுமே கேஸ் தானே சார் போட சொல்றாங்க. அது மட்டும் ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க? ஏலா, நீ அப்பாயின்ட்மெண்ட் ஆர்டர் வாங்கும்போது கையெழுத்து போட்டு தானே வாங்கினே. அதே மாதிரி இந்த ராஜினாமா கடிதத்திலேயே ஒரு கையெழுத்து போடு. என்ன பிரச்சனை இருக்கு உனக்கு? என்ன உனக்கு